உங்களுக்கு உங்கள் பெண் பிள்ளைகள் பத்திரமாக பாதுகாப்பு வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம், எடப்பாடி பழனிசாமி ஆட்சி இங்க வர வேண்டும். அதற்கு இங்க சௌமியா ஆண்டு முயற்சி பெற்றார். இவங்க சௌமியா அவர்கள் ரொம்ப பிடிவாதம்னா கையில ஏதாவது ஒண்ணு பிரச்சனை எடுத்துட்டாங்கன்னா அது நான் சொன்னாலும் சரி, அந்த ஆண்டவன் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதை முடிக்கிற வரைக்கும் அவங்க அதை விட மாட்டாங்க. இப்போ உங்களுடைய பாதுகாப்பு, இந்த குடிநீர் திட்டத்தை 2 பிரச்சனை இந்த மாவட்டத்தில் எடுத்திருக்கிறாங்க, தொகுதிக்கு எடுத்திருக்கிறாங்க. 100 விழுக்காடு நான் கேரண்டி அதை முடிக்காம விட மாட்டாங்க. அதனால நான் இதை உங்களுக்கு சொல்வது கடமைப்பட்டிருக்கின்றேன். நமக்கு ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும். இப்ப இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாவட்டத்துக்கு வந்தார். என்ன பேசினார் எனக்கும் தெரியல, ஏதோ பேசிட்டு போறார். அவருக்கு தேர்தல் வந்ததுன்னா இந்த மாவட்டத்துக்கு வருவாரு, வந்துட்டு ஏதோ பேசிட்டு போவாரு. வெறும் அறிவிப்பு தான், அறிவிப்பு, விளம்பரம், அதாவது அனௌன்ஸ்மெண்ட், அட்வர்டைஸ்மெண்ட், அவ்வளவுதான். நடைமுறையில் எதுவும் வராது. அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். சிந்தித்து உங்களுக்கு நல்ல ஒரு வேட்பாளரை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். நல்ல ஒரு படித்தவர், பண்புள்ளவர், ஒரு போராளி, பெண்கள் விடுதலைக்காக ஒரு போராளி, விவசாயிகளுக்காக ஒரு போராளி, பசுமை தாயகம் தலைவராக செயல்பட்டு உலக நாடுகள் எல்லாம் ஐநா சபையிலே பெண் விடுதலைக்காக எத்தனையோ முறை அந்த ஐநா சபையிலே பேசியிருக்கின்றார், அங்கே போராட்டம் நடத்தியிருக்கின்றார். அப்படிப்பட்ட நல்ல ஒரு வேட்பாளரை பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துங்கள், அவருக்கும் நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுங்கள் என்று உங்களை உரிமையோடு பாசத்தோடு நான் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வரும். அப்போ நம்முடைய நல்லம்பள்ளி சிப்காட்ல மிகப்பெரிய தொழிற்சாலைகளை நாங்கள் கொண்டு வருவோம், உறுதியா கொண்டு வருவோம். இங்க இருக்கின்ற பிள்ளைகள் இளைஞருக்கெல்லாம் எங்கேயும் நீங்க வெளியில போக வேண்டாம், இங்கேயே உங்களுக்கு வேலை வாய்ப்பை நாங்கள் உருவாக்குவோம். இதே திமுக நாங்க 5 ஆண்டு காலம் அந்த சிப்காட் சொல்லியே ஏமாத்தி ஒரு சிப்காட் எத்தனை முறையா திறப்பு விழா பண்ணீங்க? எவ்வளவு பெரிய ஒரு மோசடி இது! எத்தனையோ முறை திறப்பு விழா சொல்லி நிச்சயமாக இன்னும் அடுத்த 1 மாதம் இந்த ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி. ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். ஒரு முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன பேச வேண்டும்? நான் 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு கல்வியிலே இதை செய்தேன், சுகாதாரத்தில் இதை செய்தேன், நீர் திட்டங்கள் செய்தேன், விவசாயிகளுக்கு நான் செய்தேன், நெசவாளருக்கு நான் செய்தேன் என்று தேர்தல் பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஆனால் அப்படி செய்யறாரா? இப்போ எதை நம்பி இருக்கிறாங்க திமுக தெரியுமா? அவங்களுடைய 5 ஆண்டு காலம் ஆட்சியை நம்பல, அவருடைய தேர்தல் அறிக்கையை நம்பல, அவருடைய முதலமைச்சரை நம்பல, அந்த வீணா போன ஒரு பழைய அம்பாசிடர் கார் மாடல், திராவிட மாடல் நம்பல. எதை நம்புறாங்க தெரியுமா? 8000 ரூபாய் கூப்பனை நம்புறாங்க. 8000 ரூபாய் டோக்கன் கூப்பன். வெட்கக்கேடு. ஒரு முதலமைச்சர் என்ன சொல்லணும்? 5 ஆண்டு காலம் நான் முதலமைச்சராக நேரத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த திட்டங்களை கொண்டு வந்தேன் என்று சொல்லுகின்ற முதலமைச்சர், ஐயா எங்களுக்கு ஓட்டு போடுங்க ஐயா, உங்களுக்கு 8000 ரூபாய் கூப்பன் தரேன். ஒரு முதலமைச்சர் பேசுற பேச்சாரு. அந்த கூப்பன் என்னன்னு தெரியுமாமா? அது ஒரு வெத்து காகிதம், பேப்பர், அது குப்பையில போடுங்க, அதுல டூப்ளிகேட் அடிச்சு கொடுக்கணும். அதனால இது நம்பிடாதீங்க, ஏமாறாதீங்க. பெண்கள், குறிப்பா பெண்களுக்கு சொல்றேன், ஏமாறாதீங்க. இல்லைன்னா ஒண்ணு செய்யுங்க, திமுக காரன் அந்த 8000 ரூபாய் கூப்பன் எடுத்து வந்து டூப்ளிகேட் கூப்பன் உங்க கையில கொடுத்தானா நீங்க என்ன சொல்லுங்க? சரிங்க, இந்த கூப்பன் நீங்களே வச்சுக்கிட்டு எனக்கு 2000 ரூபாய் கொடுங்க, 6000 ரூபாய் நீங்க எடுத்துக்கீங்க. ஓடி போயிடுவோம். ஏன்னா ஏமாத்துறாரு. 420 ஃப்ராட். இப்படி ஃப்ராடு ஏமாத்தி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. எதுவுமே செய்யல, கொள்ளடிப்பது தவிர வேற தொழில் திமுக தெரியாது. நன்மை தெரியாது. நன்மைனா என்னன்னு தெரியாது, விவசாயம்னா என்னன்னு தெரியாது, நீர் மேலாண்மை என்னன்னு தெரியாது, பள்ளி கல்வினா என்னன்னு தெரியாது, நெசவுனா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அடுக்கு மொழியில பேசி உங்களை ஏமாத்தி
அதனால இதெல்லாம் கூப்பன் 8000 கூப்பன் கொடுக்கிற பேப்பர், அது வெறும் பேப்பர், வித்து பேப்பர். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நான் 10,000 ரூபாய் பணத்தை உங்க வங்கி கணக்குல நான் போடுறேன், நேரடியா போடுறேன். இதெல்லாம் என்ன பேச வச்சிருக்கிறாங்க திமுக?